ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஜ்ஜே கிரியேஷன். இப்போ நான் வந்து இந்த ப்ளவுஸுக்கு சிம்பிளாக என்ன மாதிரி இருக்க டிசைன் வைக்கலான்றதாக தான் வந்து அதுவும் ரொம்ப ஈஸியாக எப்படி நம்ம ப்ளவுஸில் டிசைன் பண்ணலான்றதை தான் நான் காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி கர்வ் மாதிரி நெக் டிசைன் தான் எடுத்திருக்கேன். இந்த நெக் டிசைனில் இந்த சென்டரில் சும்மா ஒரே ஒரு பார்ட்டு சாரியோட பேட்சை வந்து இங்கே நான் வைக்க போகிறது. இது சாரியோட கிளாத்து. இதை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக. பாருங்க, இந்த மாதிரி மடிச்சுட்டு ஓரத்தில் தான், சென்டரில் பண்ணக்கூடாது, ஓரத்தில் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. இது பேப்பர் மேலே ஏன் இது பண்ணுறதுன்னா அந்த டிசைனை வரையறதுக்காக. இந்த பேப்பரை வச்சு இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேப்பரில் வச்சு தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இதை அப்படியே இப்படி மடிச்சுக்கோங்க. கரெக்டாக மடிச்சுக்கிட்டு ஒரு கர்வ் மாதிரி, அதாவது ஓவல் ஷேப் மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே இருந்து ஒரு ஓவல் ஷேப் மாதிரி இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு அது இது வந்து ஃபேப்ரிக்கில் வச்சா அந்தளவு கரெக்டாக மார்க் பண்ண வராது. அதனால தான் வந்து நான் பேப்பரை வச்சு கட் பண்ணது. பேப்பரை வச்சு கட் பண்ணி அதை அப்படியே இந்த எப்படி ட்ரா பண்ணோமோ அந்த ஓவல் ஷேப்புக்கு இதை கட் பண்ணிடுங்க. இப்போ கட் பண்ணதுமே இந்த மாதிரி ஆகிருக்குதுங்களா. இப்போது அதை சுற்றி அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போது இதில் வந்து தைச்சிட்ட பிறகு இந்த பேப்பரை வந்து நீங்கள் எடுத்துடுங்க.
அது சாதாரணமாக இது பண்ணாலே வந்து நமக்கு பேப்பர் வந்துடும். அந்த ட்ரா பண்ணணுன்றதுனால தான் வந்து இந்த பேப்பரை வந்து நம்ம அதை ஸ்டிச் பண்ணது. இது கிழிச்சிட்டு இதை எடுத்துடணும். எல்லாம் எடுத்துகிட்டு க்ளீனாக எடுத்தாச்சு. இப்போது இந்த நெக்கை வந்து நம்ம இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும். கரெக்டாக வச்சு சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சென்டரை மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் வந்து இந்த டிசைன் இதை வந்து இதை உள்ளுக்குள்ளே வைக்காமல் நான் வெளியில் வச்சுருக்கேன். ஏன்னா எப்படி இருந்தாலுமே லேஸ் தான் வைக்க போகிறோமே. பாருங்க, கேப் விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் லேஸுக்கும் கரெக்டாக இருக்கும், நமக்கு பிரியவும் பிரியாது. இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது இந்த மாதிரி இந்த கலரு அதே கலரு லேஸு அதை எடுத்து நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணின்னு வந்துடணும். அது எப்படி வளைவு வந்திருக்கோ அதே மாதிரியே எடுத்துகிட்டு வாங்க. இங்கே சென்டரில் இந்த மாதிரி ஒரு இது ஒன்று வச்சுக்கோங்க. அதேமாதிரி இந்த வரும்போது தான் இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மடித்து விட்டுடுங்க.
செகண்ட் தையல் போட்டுக்கலாம். ஃபுல்லுமே ஸ்டிச் ஆகிடுச்சு. இப்போ சிம்பிளாக இந்த டிசைன் முடிஞ்சிச்சு. இப்போ இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா எதனா ஒன்று இப்போ இது பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒவ்வொரு பீட்ஸை வந்து அதில் இது ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி இது அதே ஓவல் ஷேப்லேயே வந்து பீட்ஸ் எடுத்துருக்கேன். இது துணியை வந்து இப்படி மடக்கிக்கோங்க. லைட்டாக மடக்கிட்டு அதில் பீட்ஸ் வைங்க. அப்புறம் செகண்ட் இது அதையும் வந்து இப்படி லைட்டாக மடக்கிக்கோங்க. சென்டர் இதில் வந்து இப்படி மடக்கிட்டு பீட்ஸ் வச்சுருங்க. இதுவும் அதே வந்து இந்த மாதிரி மடக்கிட்டு வச்சோம்னா அது ஒரு டிசைனாக நமக்கு இருக்கும். சிம்பிளாக ஒரு நெக் டிசைன் வந்து நமக்கு கிடச்சிடுச்சு. இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமும் கிடையாது, இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதனால் வந்து இந்த நெக் டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஈஸி. ஒரு லேஸ் எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு மாடல் எதுனா இந்த ஓவர் ஷேப்போ இல்லை இப்போ ஸ்கொயரோ எதுனா ஒரு டிசைனு நம்ம இது பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த சென்டரில் வச்சிட்டோம்னா அது ஒரு பார்க்கறதுக்கு ஒரு நல்லா அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.